25 வயசில் ஒரு ஆண்மகன் வந்து பொண்ணு தேட ஆரம்பிப்பாங்க, மாப்பிள்ளை வீட்டு சைடு. அப்படி தேடும்போது அந்த பொண்ணு வீட்டு சைடில் சொல்லுவாங்க, வசதி வாய்ப்பு இல்லை. ஸோ அட்லீஸ்ட் வீடே நல்லா இருக்குமா, வீடு நல்லா இல்லை. ஒரு ஜாபே இருக்கும்போது ஜாபும் இல்லை, எப்படி நான் பொண்ணு தர்றது அப்படிங்கும்போது இதுமாரி நிறைய இடத்த பொண்ணு தேடிட்டு இருக்கும்போது அவனுக்கு ஒரு அவமானப்பட்டு இதெல்லாம் நம்ம மாற்றணுண்டா அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாட்டு வேலைக்கு வந்துடுவான். அப்போ வந்து வயசு 25. சினிமாவாக இருந்தால் ஒரு பாட்டிலே வந்து முன்னேறலாம் 4 நிமிஷத்துலேயே. ஆனால் வாழ்க்கைங்கிறது அதுமாரி இருக்காது, ரொம்ப கஷ்டப்படணும். 10 வருஷமோ 15 வருஷமோ ஜாபை பொறுத்து. அப்படி முன்னேறிட்டு அவன் போய் பொண்ணு பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்க, வசதி வாய்ப்புலாம் இருக்குவா வயசுலேயே அப்படின்னு அங்கேயும் ஒரு குறை சொல்லுவாங்க. இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் பேசும், தாழ்ந்தாலும் பேசும். அதனால் வந்துட்டு ஜாடிக்கேற்ற மூடி கண்டிப்பாக கடவுள் படைச்சிருப்போம். கல்யாண வயசை விட்டுட்டு வெளிநாட்டு வேலைக்கு வராதிங்க. முடிஞ்சளவு கல்யாணம் பண்ணிட்டு உங்கள் கூட கஷ்ட நஷ்டங்களை பங்கெடுக்கிற ஒரு தேவதையை கரம் பிடிங்க, லைஃப் நல்லாயிருக்கும். நிறையா பெண்கள் இருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன தான் சம்பாதிச்சுட்டு 10-15 வருஷம் சம்பாதிச்சுட்டு போய் ஒரு சரியில்லாத பொண்ணை மணந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் 15 வருஷத்தை கஷ்டப்பட்டதை 5 மாதத்தில் காலி பண்ணிடுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு கல்யாண வாழ்க்கையை வந்து கரெக்டாக பண்ணுங்கள்.